அரைக்கீரையில் வெறும் கூட்டு, மசியல், பொரியல் மட்டும் பண்ணிகிட்ருக்கோங்களா நீங்கள்? உங்களுக்காக தாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அரைக்கீரையை வச்சு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டு தண்ணியை வடிச்சிட்டு கூடவே 4 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு அரைச்சிக்கோங்க. 5 பல் பூண்டு, 3 வரமிளகா, சோம்பு கொஞ்சமாக சேர்த்து அதையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. நான் 1 கைப்பிடி அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு சோடா உப்பு 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு தேவையான அளவு. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடையை பொரிக்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த ஷேப்க்கு வடையை தட்டி எடுத்துக்கோங்க. இது ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. கடலைப்பருப்பையும் ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க. அரை மணி நேரத்துக்குள்ளவே ஆட்டிடணும். 20 நிமிஷமே போதுமானது தான். நான் பவர் கட்டுன்னு கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு அதிக நேரம் ஊற விட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். கீரை அதிகமாக சேர்த்துட்டாலுமே இல்லை பருப்பு அதிகமாக சேர்த்தாலுமே உதிர்ந்து வர ஆரம்பிச்சிரும். சொன்ன ரேஷியோவில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.